வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஷால் மற்றும் சாய் தன்ஷிகாவோட என்கேஜ்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. அந்த வகையில் சாய் தன்ஷிகா எங்கே போனாலும் சரி, விஷால் வந்து எங்கே போனாலும் சரி, 2 பேரோட மேரேஜ் எப்போ அப்படிங்கிற கொஷினை தான் மீடியா வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கொஷினால் ரொம்பவும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்காங்களாம் சாய் தன்ஷிகா. அதனால் அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் அப்செட்டில் இருக்காங்க. அந்த வகையில் மேரேஜ் வந்து இப்போ வேணாம், நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷால் ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயே என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமேலு தேதி சொல்லாமையே இந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்ததுனால இந்த கொஷினால் சாய் தன்ஷிகாவோட ஃபேமிலி ரொம்பவும் அப்செட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஷாலோட உடல்நிலை ரொம்பவும் நல்லாவே தேறிவிட்டு வர்றதுனால இந்த மேரேஜை சீக்கிரம் நடத்தி முடிச்சிடலாம், இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது திறப்பு விழாக்கு, அந்த மாதிரி விஷாலோட ஃபேமிலி விஷாலை கன்வின்ஸ் பண்ணிட்டு வராங்களாம். இதனால மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஷால் வந்து ரீசெண்டாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவர் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரொம்பவும் உடல் மெலிஞ்சி கை காலெல்லாம் ரொம்ப நடுக்கமாக பார்க்குறதுக்கே ரொம்பவும் பரிதாப நிலையில் இருந்தார். விஷாலுக்கு என்ன ஆச்சு, அவருக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் கேட்கப்போ அவருக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சிவியரான வைரல் ஃபீவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து மதகஜராஜாவோட அந்த படத்தோட செலிப்ரேஷன் அப்போ தான் இந்த விஷயம் வந்து அவருக்கு நடந்தது. அந்த படத்தோட ஸ்டார்டிங் அப்போ அவர் ரொம்பவும் நல்லா தான் இருந்தார். ஆனால் படத்தோட செலிப்ரேஷன் அப்போ தான் விஷாலை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு என்ன ஆச்சு, அவர் ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட அவருடைய கை கால்லாம் ரொம்ப நடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பேச முடியாத மாதிரி, பார்க்குறதுக்கே ரொம்ப விஷால் பார்க்கறதுக்கே ஆளே மாறி போன மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு சாய் தன்ஷிகாவுக்கும் அவருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சாய் தன்ஷிகாவோட மூவி லான்ச் அப்போ வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதாகவும் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் கூடிய சீக்கிரமே இருக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பொறுத்து அவங்களுடைய மேரேஜ் எப்போங்கிற கொஷினை சாய் தன்ஷிகா எங்கே போனாலும் அவங்கள வந்து மீடியா பர்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் ரொம்பவும் ஃப்ரஸ்ட்ரேட்டான சாய் தன்ஷிகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலியே மொத்தமும் அப்செட்டாக இருந்திருக்கிறாங்க. நடிகர் விஷாலோட ஃபேமிலி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க திறப்பு விழா அப்போ இந்த மேரேஜை வச்சுக்கிட்டா தான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னும் 1 இயர் தான் இருக்குது திறப்பு விழாக்கு. ஸோ அதில் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜை தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் 1.5 இயர்ஸ் கேப் இருந்ததுனால சாய் தன்ஷிகாவோட ஃபேமிலி ரொம்பவும் அப்செட்டில் இருக்காங்க. மேபி இந்த வெட்டிங்கை கால் ஆஃப் பண்ணுற அளவுக்கு சாய் தன்ஷிகாவோட ஃபேமிலி போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் விஷாலோட இப்போ ஃபேமிலி இருக்காங்க. விஷால் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க கட்டட திறப்பு விழா வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் நிறைவடைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 to 20% ஒர்க் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிகுந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் நாங்கள் இந்த கட்டட திறப்பு விழாவே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சோம். இல்லைன்னா இது இன்னைக்கு ஒருத்தரோட கையில் இருந்து எத்தனையோ தொழிலாளர்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் போய் சேராமல் இருந்திருக்கும். இதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய திறப்பு விழாவில் தான் என்னுடைய திருமணமும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட திறப்பு விழா எப்போவோ அப்போ தான் என்னுடைய திருமணம் அப்படிங்கிறத 200% உறுதியாக சொல்லியிருக்காரு. மறுபடியும் விஷால் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சாய் தன்ஷிகாவோட ஃபேமிலி வந்து ரொம்பவும் அப்செட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜை பற்றின கொஷினை சாய் தன்ஷிகா கிட்ட கேட்டால் அவங்களுடைய பவுன்சர்ஸ் வந்து இந்த கொஷின்ஸை கேட்க விடாமல் அவாய்ட் பண்ணிடுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ எங்கே பார்த்தாலும் விஷாலையும் சாய் தன்ஷிகாவையும் மேரேஜ் எப்போங்கிற கொஷின் தான் ரசிகர்களும் மீடியா பர்சன்ஸும் கேட்டுட்டு இருந்ததுனால 2 ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இப்போ விஷாலும் சாய் தன்ஷிகா 2 பேருமே இப்போவும் அப்செட்லையும் இருக்காங்களாம்.